ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். செந்தில் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, டே செந்தில், என்னடா வாய்க்கு வந்தபடி நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, கதிரை பற்றியெல்லாம் எதுக்காகடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. பின்னென்னம்மா, எப்படிம்மா என்னால் பேசாமல் இருக்க முடியும்? அந்த ஆள் என்ன மட்டும்தானே குறி வச்சு பார்த்து பார்த்து ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீயும் பார்த்துக்கிட்டு தானேம்மா இருக்க. அவர் என்னை பெத்தாரா இல்லை வேறு யாருக்கிட்டையாவது இருந்தாவது தூக்கிட்டு வந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு உடனே கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே இங்கே நம்ம செந்தில் வந்து பேசுகிறது எல்லாரோட மனசையுமே பாதிக்க வைக்குது. ஸோ இங்கே கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு செந்தில், அவர் ஏதோ பேசுகிறாரு அப்படின்னா உனக்கு வேலை போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ லஞ்சம் கொடுத்து இப்போ வேலை வாங்கின அப்படின்ற ஒரு கோவம் இப்போ வரைக்குமே உன் அப்பாவுக்கு இருக்குடா. அதனால் உன் மேலே கோவத்தில் பேசியிருப்பார். இந்த விஷயத்துல எதுக்காக நீ கதிர் இழுக்கணும் அப்படி சொல்லிட்டு ராஜியுமே, ஆமாத்த அப்படி கேளுங்க அத்தை, இங்கே பாருங்க மாமா, இந்த வீட்டில் யாருக்கு பிரச்சனை வந்தாலுமே கதிர் முன்னாடி போய் நிற்பான், அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பான், அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான். இப்போ வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே கதிர் வந்து தனக்காக ஒரு விஷயத்த கூட பண்ணிக்கினது கிடையாது. வீட்டுக்காகவும் அம்மா அப்பாக்காகவும் பொண்டாட்டிக்காரனுக்காகவும் மற்றவங்களுக்காக தான் இது வரைக்குமே கதிர் வந்து நிறைய செஞ்சுருக்கான். ஆனால் அவனவே இப்படி பேசிட்டீங்களே, அவரை இது கதிரை திட்டணும், கதிரை வந்து பணம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக மாமா சொல்கிறீங்க? கதிர் அப்படி தான் உங்கள் மேலே ஏதாவது வீண் பழி சுமத்தணும், இல்லை உங்களை திட்டணும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறானா? ஏன் நீங்கள் தேவையில்லாமல் கதிரை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி கோவமாக கேட்குறாங்க. உடனே இங்கே மீனாவுமே, சொல்லுங்கள் ராஜி கேள்வி கேட்குறாள்ல, அவள் கேட்குற கேள்வியும் நியாயமானது தான். நீங்கள் கதிரை பற்றி நீங்கள் எடுத்துருக்கவே கூடாது, அவரை பற்றி நீங்கள் என்ன எதுக்காக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒட்டுமொத்த பேருமா எல்லாருமா சேர்ந்து என்னை டார்கெட் பண்ணுறீங்களா? இப்போ என்ன தப்பு நான் பேசுனதில்? அந்த ஆள் பாண்டியன் என்கிட்ட மட்டும் தானே காசு கேட்டார், கதிர்கிட்ட கேட்கலல்ல. கதிர்க்கும் தான் ட்ராவல்ஸ் ஆரம்பித்து கொடுத்தாரு, எனக்கும் காசு கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பணத்தை வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார்ல. நான் லோன் போட்டு தான் நான் அந்த பணத்தவே அவருக்கு எடுத்து கொடுத்தேன். ஆனால் கதிர் மட்டும் கடன் ஆகக்கூடாது, வட்டி கட்டக்கூடாது, பணம் சேர்றப்ப அவன் கொடுத்துருவானா? இதெல்லாம் நல்லா இருக்கா? அப்போ அவனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அவனும் இந்த வீட்டு வாரிசு, நானும் இந்த வீட்டு வாரிசு தானே. அவனுக்கு என்ன மரியாதை செழிப்பாக கிடைக்குதோ அதே மரியாதை எனக்கும் கிடைக்கணும்ல. எப்போ பார்த்தாலும் நோயின்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறது. நான் என்ன இழிச்சு வாங்கினேன் அவங்க எல்லாருக்கும் அப்படி சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து எல்லாருமே கேட்குறாங்க. சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு செந்தில், நீ பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்பாவுக்கு உன் மேலே சின்னதாக கோவம் இருக்குதான் செய்யுது. லஞ்சம் வாங்கினேன், லஞ்சம் கொடுத்து நீ வேலையை வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கோவத்தினால அவர் உங்ககிட்ட இப்படி பேசியிருக்கலாம். அதுக்காக நீ எல்லாரையுமே குத்தம் சொல்லி பேசுறது இது சரியில்லை அப்படி சொல்லிட்டு. என்னென்ன நீயும் அப்படியே பேசுகிற? அப்போது என் மனசை, என் கஷ்டத்தை, என் மனசில் என்னெல்லாம் அப்படி நான் யோசித்து வெந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத யாருமே நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே. ச்சே, எல்லாம் என்ன சொல்லணும் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, டே செந்தில், இங்கே பாரு, இனிமேல் யாரை பற்றியும் நீ பேசாத. அது மட்டும் இல்லாமல் கதிரை திட்டணும், கதிர்கிட்ட பணம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டுக்கிட்டு ரொம்ப தப்பு தான். அதனால் கதிர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட்டு நீ போயிட்டு உன் வேலையை பாருடா செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நீயும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் நியாயத்தை தான் அவர்கிட்ட கேட்டனே தவிர மற்றபடி நான் எதுவும் தப்பாக பேசலையே. அப்போது நானும் பிள்ளை இல்லை, நீ அதாவது அவருக்கும் உனக்கும் தான் நான் பிறந்தனா இல்லை வேறு யாருக்காவது பிறந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக கேட்கவும், இதை கேட்டு நம்ம கோமதி அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, என்னங்க மதிக்கெட்டு போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அத்தையை பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி ரொம்பவே மனசொடிஞ்சு போயிடுறாங்க. என்னம்மா இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, அவங்க ஏதோ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை எதையுமே நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அத்தை, வாங்க அத்தை, அவங்க எப்படியாச்சும் புலம்பிக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்லவும், இல்லை இருமா செந்தில், என்னதான் உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க? என்னதான்டா உன் பிரச்சனை? உன்னை கேள்வி கேட்குற மாதிரி திட்டுற மாதிரி கதிரையும் கேள்வி கேட்கணும் திட்டணும் அப்படின்னு நினைக்கிறியாடா? இங்கே பாரு, உன்னையும் கதிரையும் கம்பேர் பண்ணுறப்போ அவன் இந்த வீட்டுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நிறைய செஞ்சுருக்கான். ஆனால் நீ அப்படி கிடையாது. நீ உன் சுயநலமாக மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே. நீ
கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட பொண்ணவே நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. வீட்டை பற்றி மற்றவங்கள பற்றி யாரை பற்றியுமே யோசிக்கல. ஆனால் கதிர் அப்படி கிடையாது. ராஜியோட வாழ்க்கையை காப்பாற்றணும், நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும், என் அண்ணன் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன சொல்ல காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் நான் சொன்னதுக்காக ராஜி கழுத்தில் தாலி கட்டினான்டா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயத்தில் அவன் அவனுக்காக இல்லைனாலும் அவனை வருத்திக்கிட்டு நிறைய விஷயம் இந்த குடும்பத்துக்காக செஞ்சுருக்கான். ஆனால் நீ எல்லாமே சுயநலமாக தானே செஞ்சுக்கிட்ட. நீ வேலை வாங்கிக்கிறதா இருக்கட்டும், வேலையிலேருந்து வந்த பணத்தை சேஃப்டி பண்ணணும், குடும்பத்துக்காக கூட்டு குடும்பத்தில் இருந்தோம் அப்படின்னா செலவழிக்க வேண்டியது வரும், அதனால நம்ம தனி கொடுத்தனும் போகலான்னு சொல்லிட்டு நீ தனி கொடுத்தனும் போன இல்லை செதில் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லி காட்டுறாங்க. உடனே செந்தில் இருந்துட்டு என்னம்மா எல்லாத்தையும் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாருமா உன் பையன் கதிரே உனக்கு பெரிய ஆளாக இருக்கட்டும், நான் இனிமேல் இந்த வீட்டிலே இருக்க போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டியன் வராங்க. இனிமேல் இந்த குடிகார பயலுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது, இவனே இந்த வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னாலும் நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன், ஒழுங்காக வெளியே போடா ரேஸ்கல் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக திட்டுறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு எங்கே இருங்க, ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று பேசி குடும்பத்தை நம்ம குழைக்க வேண்டாம், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு இதுக்கப்புறமாலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, குடிகார பயலே ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போடா அப்படி சொல்லிட்டு இங்கே செந்திலுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. உடனே இங்கே நம்ம ராஜ் இருந்துட்டு இங்கே பாரு கதிர், இதுக்கப்புறமாலாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அவமானம், நம்ம உடனே இப்போவே மாமா கிட்ட வாங்கின பணத்தை நம்ம கொடுத்துடணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு நீ வேற ஏன்டி இப்படி, நீ ஒரு பக்கம் சண்டையை கலப்பலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் சண்டையெல்லாம் போடணும்னு விரும்பலத்தை, நாங்கள் பட்ட கடனை நாங்கள் தானே அடிச்சாகணும், நான் எப்படியாவது பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், கதிர் வா கதிர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி விடு ராஜி அப்படி சொல்லிட்டு கதிர் நீ வா கதிர் அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிற ராஜி அப்படி சொல்லிட்டு வா கதிர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் எங்கே நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு எல்லாமே இந்த தருதலையால் தான், இவனோட சுயநலத்துக்காக இவன் என்ன வேணாலும் பண்ணுவான், இவனுக்கு வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா 10-15 லட்சம் லஞ்சமாக கொடுப்பான், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்னெல்லாம் வசதியாக இருக்கும், இன்னும் நாம் மாத பணம் வர்றது பத்தாம இன்னும் ஒரே அடியாக ஒரே நல்ல பணக்காரன் ஆகிடணும், பில்டிங் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு லஞ்சம் வாங்குவான். இப்படி இவனோட சுயநலத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போவும் அதே மாதிரி தான் கதிரையும் ராஜையும் இப்போது அவன் கோவப்பட வச்சுட்டான். அவங்களையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அவங்க பணம் நான் கொடுத்த டைமுக்குள்ளே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கதிருமே சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் அது எதுவுமே தெரியாமல் இவன் பாட்டுக்கு இவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த துறை இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எப்பா மீனா இவனை வீட்டை விட்டு துரத்தி அடிப்பா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா, உங்கள் அத்தை இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அரசி இருக்காங்க, இப்படி எல்லாருமே இருக்காங்க, இவங்க எல்லாருமே உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, இவனெல்லாம் நீ எதிர்பார்க்காதப்பா, இவனை இப்போவே துரத்தி அடிப்பான் அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே செந்தில் இருந்துட்டு இங்கே பாருங்கள், யாருமே எனக்காக பேசணும்னு அவசியம் இல்லை, கட்டின பொண்டாட்டியே என் பக்கம் நிற்கவே இல்லை, இங்கே பாரு மீனா என் அப்பா இம்புட்டு தூரம் என்னை திட்டியுமே நீ ஒரு வார்த்தை கூட கேட்கல, அப்போது என் மேலே உனக்கு துளி கூட பாசமே கிடையாது அப்படி தானே, அது வந்துங்க இல்லை மீனா நீ எதுவுமே சொல்லாத, போதும் நான் பட்ட அவமானம் எல்லாமே போதும், இதுக்கப்புறமும் நான் அசிங்கப்படணும்னு அவசியம் இல்லை, நான் போகிறேன், எங்கேயாவது போகிறேன், எப்படியாவது என்னுடைய வேலையை நான் திரும்ப மீட்கிறேன், அதுக்கப்புறம் நான் என் வழியை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ உன் மாமனாருன்னு உன் மாமியார் குடும்பத்தவே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுமினா எனக்காக நீ வரவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போகவும் உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு செந்தில் ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது கோமதி வந்து அழுகுறாங்க. அம்மா நீ அழுகாதம்மா, எதுக்காகம்மா நீ அழுதுகிட்டு இருக்க, நான் போகிறேன், எனக்காக யோசிக்கிற ஒரே ஒரு ஜீவன் நீ மட்டும்தான், இங்கே பாருமா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னை பார்க்குறதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இங்கே இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் இருந்துட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த குடிக்கார பையன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி நேராக அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கதிர் இருந்துட்டு இங்கே பாரு ராஜி, என்ன இப்போ உங்கள் அப்பா கிட்ட பணத்தை வாங்கி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கதிர்
என் அப்பா ஏற்கனவே பணத்தை கொடுத்தாருல, நம்ம தான் வாங்கவே இல்லை. ஏன் என் அப்பா கிட்ட கடனை நம்ம வாங்கிப்போம். அதுக்கப்புறம் அந்த கடன் உங்கள் அப்பா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு என் அப்பா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கழிப்போம் கதிர் அப்படி சொல்லிட்டு. இல்லை இல்லவே இல்லை, வேண்டவே வேண்டாம், நீ வா ராஜி, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு. என்ன கதிர், உன் அப்பா கிட்ட நீ கடங்காரனா இருப்ப, ஆனால் என் அப்பா கிட்ட கடங்காரனா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லை ராஜி, இது மூலமாக புதுசாக எதுவும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன கதிர், உங்கள் அண்ணனுக்காக உங்கள் அம்மாவுக்காகன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் நீ எவ்வளவோ யோசிச்சிருக்க, ஆனால் கடைசியில் செந்தில் மாமா இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கதிர். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம அந்த பணத்தை கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை, அந்த அவமானத்தை என்னால் தாங்கிக்கவே முடியாது கதிர். தயவு செஞ்சு வா, எனக்காக நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஹாலில் இங்கே நம்ம முத்துவேலும் அப்பத்தா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ சக்திவேலும் குமாரும் இல்லை. ஏற்கனவே இங்கே சொத்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. வீடு வந்து பழனிக்கு போகக்கூடாது, தன்னோட பிள்ளை குமாருக்கு தான் வந்து சேரணும்னு சொல்லிட்டு சக்தி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் இங்கே அதாவது கரெக்டான சமயம்னு கூட சொல்லலாம், ஏன்னா சக்திவேலும் குமாரும் இங்கே இல்லை. ஸோ அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போல். இங்கே ராஜியும் கதிரையும் பார்த்தேன் நம்ம முத்துவேல் இருந்துட்டு, அடடே வாங்க மாப்பிள்ள, வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு. முகம் பார்த்தா ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. உடனே முத்துவேல் இருந்துட்டு, என்ன ராஜிமா, ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு, எப்போ வந்தாலும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக வருவியே, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி போயிடலாம் வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வர கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. கதிர் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, அப்பா உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்கேன், எனக்கு உதவி செய்வீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா ராஜி, எல்லாமே உனக்காக தான்மா, நான் உசுரோடு இருக்கிறது கூட உனக்காக தான் சொல்லணும், அப்படி இருக்கிறப்போ உதவி செய்வீங்களான்னு கேட்குற. உதவி என்ன, என் உசுரவே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பா எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் இப்போ வேணும், அதுவும் எனக்கு சும்மாலாம் கொடுக்காதீங்க, கடனாக கொடுங்க, நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம முத்துவேல் வந்து பணம் எதுக்காக, என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல், இங்கே பாருமா ராஜி, உனக்கு எம்புட்டு பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன், ஆனால் அது கடன் மட்டும் சொல்லாதம்மா, எனக்கு இருக்கிற சொத்து எல்லாமே உனக்கு தானம்மா, எனக்கு அப்புறம் வேறு யாருமா அதை ஆண்டு அனுபவிக்க போகிறாங்க, நான் என்ன வாரிசாக பெற்று விட்டுருக்கேன், அப்படியே ஒரு வாரிசு பெற்று இருந்தாலுமே உனக்கும் அதில் பங்கு கொடுத்துருப்பேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இப்போதைக்கு நான் கேட்குறத மட்டும் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தா போதும், நீங்கள் எனக்கு கடனாக 10 லட்ச ரூபா கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம முத்துவேல் அவங்க பீரோவை போயிட்டு பார்த்து ஓப்பன் பண்ணி அதில் 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து இங்கே நம்ம ராஜிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ராஜுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா என்ன எதுக்குன்னு கூட கேட்கவே இல்லை, இங்கே பாருமா உனக்கு எத்தனையோ அவசரம் இருக்கும், ஏதோ ஒரு தேவைக்காக தான் நீ பணத்தை கேட்குற, அது என்னத்துக்கு எதுக்குன்னு நான் கேள்வி கேட்டு கொடுக்குறதுக்கு என்ன, நான் வட்டி விடுறவனா இல்லை கடன் கொடுக்குறவனா, இல்லைல்ல பெத்த பிள்ளைக்கு கொடுக்குறேன், இதிலலாம் எதுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, அதுக்கப்புறம் நான் அப்புறம் வந்து பேசுகிறேன்ப்பா, வா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி இதெல்லாம் எதுக்கு ராஜி, நான் வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணி பணத்தை கொடுத்துருப்பேன்ல, எதுக்காக நீ அவசரப்படுற ராஜி அப்படி சொல்லிட்டு. கதிர் நீ சும்மா இரு கதிர், கடனாக தானே வாங்கியிருக்கோம், யார்கிட்ட வாங்கினாலும் கடன் தானே, நம்ம கடனாக திரும்பவும் கொடுத்துட்டு போகிறோம், யாரும் நமக்கு பணத்தை சும்மா கொடுக்கலையே அப்படி சொல்லிட்டு. இப்போது நம்ம கதிரை வந்து கூட்டிக்கிட்டு இப்போ பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இங்கேயுமே கலவரம் போய்கிட்டு தான் இருக்குது, செந்திலும் பாண்டியனும் மாறி மாறி பேசி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ராஜி இங்கே நம்ம கதிர்கிட்ட வந்து அந்த பணத்தை கொடுக்குறாங்க, இந்தா கதிர் உன் அப்பா கிட்டே இந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, ராஜி இதெல்லாம் வேண்டாம் ராஜி, இங்கே பாரு கதிர் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கதிருமே பாண்டியன் கிட்ட 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ பாண்டியன் இருந்துட்டு, டே கதிர் என்னடா இம்புட்டு பணம் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அது வந்து உடனே ராஜு இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அது எப்படி கிடச்சிதோ நீங்கள் இப்போதைக்கு இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, உங்ககிட்ட நாங்கள் கடனாக வாங்கியிருக்கோம்ல அந்த பணத்தை தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, ராஜி எதுக்காக இப்படி அவசரப்பட்டு எங்கேயோ கடன் வாங்கிட்டு வந்திருக்க, இதெல்லாம் தேவையா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு. தேவைதான் அத்தை, இப்போது செந்தில் மாமா பேசினாங்கல்ல, அவங்க எங்களை அவமானப்படுத்தி தானே பேசினாங்க, இங்கே பாருங்கள் யாரோட பணமும் எங்களுக்கு வேண்டாம், கதிரை இனிமேல் யாருமே இந்த வீட்டில் உள்ளவங்க அவமானப்படுத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு, என்னப்பா நீ ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் மாமா, நான் எதுவுமே ஓவராக பேசவே இல்லையே, எங்களோட கடனை நாங்கள் அடித்தோம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குத்தி காட்டினதுனால தான் இப்போவே நாங்கள் இந்த கடனை அடித்தோம், அது மட்டும் இல்லாமல் கடனை அடைக்கிறதுக்காக நாங்கள் பணத்தை சேர்த்து தான் வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ராஜு வந்து செந்தில்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமும்
யாருமே கதிரை பற்றி தப்பாக பேசவே கூடாது. கதிரை பற்றி தப்பாக பேசினா கண்டிப்பாக எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கதிரை கூட்டிக்கிட்டு இப்போ ரூம்குள்ளே போயிடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு இங்கே நம்ம செந்தில இங்கே பாருடா, நீ இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, ஒழுங்காக வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம செந்தில இருந்துட்டு சரிங்க இனிமேல் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன், இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கும் எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே மீனா கிட்ட வந்து இங்கே பாரு மீனா, நீ இதே வீட்டில் இவங்க கூட இருக்க போறியா இல்லை என் கூட வர போறியா? உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உனக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீ என் கூட வரலாம். அதாவது இப்போ நீ என் கூட வரல அப்படின்னா கண்டிப்பாக எப்போவுமே நான் உன்னை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ நீ என் கூட வந்தால் மட்டும்தான் உனக்கும் எனக்குமான இருக்கிற ரிலேஷன்ஷிப் தொடரும். இப்போ நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இப்போ அந்த நிமிஷத்தோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் சொல்கிறாங்க. எங்கள் மீனாவுக்கு என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறதுனே தெரியல. உடனே இங்கே நம்ம அதாவது மீனா இருந்துட்டு அத்தை நான் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு டே செந்தில் என்னடா இது, இங்கே பாரு நீயும் மீனாவும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அதான் உங்கள் புருஷர் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, வரப்போறியா இல்லை இங்கே உங்கள் மாமியார் குடும்பத்திலே இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம மீனாவுக்குமே வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம செந்தில வந்து அவங்க டீப்பால் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம இந்த நிமிஷம் இப்போ ஒரு முக்கியமான முடிவு நம்ம வாழ்க்கையில் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையுமே நல்லபடியாக அமையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுமே செந்தில் கூடவே போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. எப்போவுமே இந்த குடும்பம் ஒன்றாவே இருக்கணும், எப்போவுமே பிரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் அது நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம கோமதி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறதுனால இங்கே பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு கோமதி, இப்படிப்பட்ட பிள்ளை இங்கே இல்லைன்னா இருந்துட்டு போகிறான், அவன் போனதுக்காக நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு ஏதோ புத்திக்கிடத்தனமாக அவன் என்னென்னமோ பண்ணிட்டான், அதுக்காக அவனை நம்ம வீட்டை விட்டு துரத்தணுமா? அது மட்டும் இல்லாமல் இப்போது மீனாவுமே அவன் கூட போயிருக்கா. மீனாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதாங்க ரொம்ப பிடிக்கும், அவள் இந்த வீட்டில் தாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கா. அப்படி இருக்கிறப்போ அந்த பிள்ளையை நம்ம வீட்டை விட்டு துரத்துன மாதிரி தானே ஆகிப்போச்சு அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு கோமதி, இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கட்டும், இல்லை போகணும்னு நினைக்கிறவங்க போகட்டும், குடும்பத்தை அதாவது குடும்பம் பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாரையும் இழுத்து பிடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. கோமதி பயங்கரமாக தேம்பி அழுகுறாங்க. தன்னோட பிள்ளைங்க எல்லாருமே ஒரே வீட்டில் இருந்தாங்களே, இப்போது ஏதோ ஒரு பிரச்சனைனால இப்படி பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அழுது மூச்சு அதிகமாக வாங்குது. ஸோ மேல் மூச்சு மாதிரி பயங்கரமாக வாங்கவும் அப்படியே மேல் மூச்சு வாங்கி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனே இங்கே நம்ம ராஜி கதிர் ஓடி வந்து தூக்குறாங்க. உடனே ராஜி தண்ணி கொண்டு வந்து முகத்தில் தெளிக்கிறாங்க. அத்தை எந்திரிங்க அத்தை, என்னாச்சத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியனுமே ரொம்பவே பதறி போகிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னாலுமே கண்டிப்பாக பாண்டியன் வந்து தாங்கிப்பாங்க. ஆனால் கோமதிக்கு உடம்பு முடியல அப்படின்னா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே ரொம்பவே உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பாண்டியன் ரொம்பவே நொறுங்கி போகிறாரு. கோமதி எந்திரி கோமதி, என்னாச்சு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு அப்பா அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நம்ம இப்போ உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போயுமே நம்ம கோமதி கண் விழிக்கவே இல்லை. டாக்டர் இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நிறைய அழுதாங்க. அவங்களுக்கு மூச்சு வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டுட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர், என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம பாண்டியன் இவங்க எல்லாருமே பயங்கரமாக பதட்டத்தில் இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு டே முத்து, இந்த ராஜி 10 லட்ச ரூபா உங்ககிட்ட கடனாக வாங்கிட்டு போனால, எதுக்காக இருக்கும், எதுக்கு செலவு பண்ணுவாவ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரமாக இருக்கும். இப்போ தான் ஆத்தா எனக்கு ஞாபகம் வருது, பாண்டியன்கிட்ட கதிர் வந்து 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்போவே நான் கேட்டேன் பணம் கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க யாருமே வாங்கிக்கவே இல்லை.
இப்போ தான் என்னன்னு தெரியல, ஏதாவது வீட்டில் பிரச்சனையும் என்னமோ, அதான் உடனே பணத்தை வாங்கிட்டு போகிறா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க டைமில் இங்கே நம்ம குமாரும் சக்திவேலும் வராங்க. ஸோ நம்ம பழனி, சுகன்யா, மாரி, வடிவு இங்கே எல்லாருமே இங்கே தான் ஹாலில் தான் இருக்காங்க. நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா நீங்கள் கேட்கணும்னு நினச்ச விஷயத்த இப்போ கேட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம அதாவது யார் சக்திவேலுமே இப்போது அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என்ன சக்தி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே சக்தி இருந்துட்டு, அண்ணே பழனிக்கு இந்த வீட்டை எழுதி கொடுக்குறதா சொன்னீங்க. இத்தனை வருஷமாக இந்த வீட்டுக்காக நம்ம எவ்வளோ உழைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நம்ம வாழ்ந்திருக்கோம். அப்படி வாழ்ந்த வீட்டை எப்படின்னு சடான்னு பழனிக்கு மட்டும் இந்த வீட்டை தார வாத்து கொடுக்க முடியும்? அதில் எனக்கு உடன்பாடு இல்லைண்ணே. இந்த வீட்டுக்காக ரொம்ப உழைச்சது பழனி கிடையாது. இந்த வீட்டுக்காக உழைச்சது நீங்கள். உங்கள் கூட இருந்து கஷ்டப்பட்டது குமார். அப்படி இருக்கிறப்போ குமாருக்கு தான் இந்த வீடு வந்து சேரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேண்ணே. தயவு செஞ்சு இந்த வீட்டை குமார் பேருக்கு எழுதி வச்சுருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே இதை கேட்ட நம்ம முத்துவேல், சுகன்யா இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சுகன்யாவுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்ன இது இம்புட்டு பெரிய வீடு நமக்கு சொந்தமாகும்னு பார்த்தா இந்த சக்திவேல் மாமா அவரோட பிள்ளைக்கு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, அவங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அண்ணே குமாருக்கு தானே, அதுக்கு என்ன எழுதி கொடுத்துட்டா போச்சு. உடனே சுகன்யா இருந்துட்டு, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தானே முத்துவேல் மாமா இந்த வீட்டை எழுதி கொடுக்குறதா சொல்லியிருந்தாரு. அது எப்படிங்க திடீர்னு இவர் கேட்டதும் நம்ம கொடுத்துட முடியும்? நமக்கானது இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சந்தோஷப்படுறதுக்குள்ளவே இவங்க இந்த வீடு நமக்கு இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. இங்கே சக்தியில் இருந்துட்டு, இங்கே பாருமா சுகன்யா, நீயோ பழனியோ இந்த வீட்டுக்கு செங்கல் எடுத்து கொடுத்து இந்த வீட்டை கட்டி முடிக்க கிடையாது. இந்த வீட்டுக்காக நாங்கள் நிறைய உழைச்சிருக்கோம், நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். உழைச்சது யார், கஷ்டப்பட்டது யாருன்னா அது நாங்கள் 3 பேர் தான். அப்படி இருக்கிறப்போ குமாருக்கு இந்த வீடு வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுதுமா. இங்கே பாருமா, தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீ தலையிடாதம்மா. ஏன்னா கஷ்டப்பட்டவங்க மட்டும்தான் இந்த விஷயத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என் புருஷன் எதுக்காகவும் கஷ்டப்படலையா? அது மட்டும் இல்லாமல் என் புருஷனுக்கு சேர வேண்டிய பங்குமே இருக்குல்ல. அந்த வகையில் பார்த்தா ஏதோ பெரிய மாமா பெரிய மனசு வச்சு இவருக்கு இந்த வீட்டை எழுதி கொடுக்கணும்னு நினச்சாங்க. அது உங்களுக்கு பொறுக்க முடியாமல் நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க சக்திவேல் மாமா. இங்கே பாருங்கள், இந்த வீடு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, யாரோட கஷ்டமும் நமக்கு வேண்டாம் சுகன்யா. உனக்கு என்ன வீடு தானே, நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் கட்டி கொடுத்து கிழிச்சிங்க. இப்போவே நமக்கு பாதி வயசு முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கட்டி கொடுத்தா ஏதோ ஒரு ரூமை போட்டு ஒரு கிச்சனு ஒரு டாய்லெட்டுன்னு சொல்லிட்டு இது ஒன்று தான் செஞ்சு கொடுப்பீங்க. அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இம்புட்டு பெரிய மாளிகையை உங்களால் கட்டி கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, என்ன சுகன்யா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒருவேளை இந்த வீடே இல்லாமல் இருந்திருந்தா நீ எங்கே போய் இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒருத்தர் பேசி ஒரு மாதிரி சண்டை போகிற அளவுக்கு போயிடுது. உடனே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா சுகன்யா, பழனி நீங்கள் 2 பேருமே பேசாமல் இருங்க, தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு சக்தி கிட்டே, இங்கே பாரு சக்தி, இந்த வீட்டை நான் பழனிக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். சொன்னது தான். யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த முடிவிலிருந்து நான் மாற போகிறது கிடையாது. இந்த வீடு பழனிக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம சுகன்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர், முத்துவேல் மாமானா கொக்கா, இவர் தான் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி. உடனே இங்கே நம்ம சக்திவேலுக்கும் குமாருக்கும் அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. குமார் இருந்துட்டு, என்ன பெரியப்பா நீங்கள் என் அப்பா இம்புட்டு தூரம் சொல்லியுமே இந்த வீட்டை பழனி சித்தப்பாக்கு தான் எழுதி கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. என் அப்பா சொல்கிற சொல்லுக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லை, அப்படி தானே அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம இது அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருடா குமார், தேவையில்லாமல் நீ எதுவும் பேசாத, பெரியவங்களா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கட்டும். முத்துவேல் என்ன சொல்கிறானோ அதுதான் இங்கே நடக்கணும், முத்துவேல் சொல்கிறது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அப்பத்தா சொல்கிறாங்க. ஸோ இப்போது சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே இந்த வீட்டை பழனிக்கு கொடுக்குறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, கண்டிப்பாக நான் கையெழுத்து போட மாட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டீங்க நம்ம சுகன்யா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இந்த ஆள் கையெழுத்து போடலை அப்படின்னா நமக்கு இந்த வீடு வந்து சேராதே, என்ன பண்ணுறது? ஆமாம், இந்த வீடு முத்துவேல் மாமா மேலே இருக்கா இல்லை சக்திவேல் மாமா மேலே இருக்கா இல்லை மொத்தமாக எல்லார் மேலேயும் சேர்த்து இருக்கா, யார் மேலே இருக்குன்னு தெரியலையே. இந்த ஆள் மேலே மட்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கையெழுத்தே போட மாட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படப்படன்னு இருக்காங்க.
எப்படியாவது இந்த வீட்டை நமக்கானதாக ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பிளான் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்கும், முத்துவேல் கடைசியாக என்ன முடிவெடுப்பார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடு நம்ம பழனிக்கு போனால் நல்லா இருக்குமா, இல்லை குமார் பேருக்கு போனால் நல்லா இருக்குமா, முத்துவேல் எடுத்த முடிவு கரெக்டாக, இல்லை சக்திவேல் குமாருக்கு தான் அந்த வீடு போய் சேரணும்னு முடிவெடுத்தது கரெக்டாக, எது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.